குட் மார்னிங். இன்னைக்கு மண்டே. ஸோ பேக் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஜிம்மு. ஸோ கொண்டு வச்சுட்டேன் ட்ரைபாட. வார்ம் அப் 1 4 5 6 7 8 ஃபஸ்ட்டு lat pull down 15 rep வார்ம் அப் பண்ணியாச்சு. ஸோ lat pull down பண்ணும்போது நியூட்ரல் gripனா நம்மளோட ஷோல்டர் வைடில் பிடிக்கிறது, ஷோல்டருக்கு கொஞ்சம் வெளியில் பிடிக்கிறது வைட் grip. வைட் gripல ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ I'm gonna increase the weight. ஷோல்டருக்கு வெளியில் ஒரு 2 to 3 inch வெளியில் பிடிச்சிட்டு keep your back arched, slightly lean back, squeeze 2 3 4 5 6 7 இப்போ contraction hold. What I mean to say is for 2 seconds pass. 1 2 3 4 finally third set முடிஞ்ச வரைக்கும் 4 to 5 rep hold பண்ணுறோம், and then followed by 10 normal reps. Let's do this, baby. Now you should. Five more. தப்பே கிடையாது. நம்மளோட டிசைர்ட் ரெப்ஸ் எடுக்கணும்னா ஒரு 5 seconds பாஸ் விட்டுட்டு போடுறதுல தப்பே இல்லை. Fuck. 2 3 4 1 more.
ஃபைனல் செட். இது கொஞ்சம் ஜோக்காக இருக்கும். எப்படின்னா 5 hold and 5 usual, 4 hold and 4 usual, like that. எவ்வளோ தூரம் போதோ போட போகிறோம். For that I need to reduce the weight. வேணாம் பத்தாது. I'm sticking to the same weight. Come on buddy. One. Oh, the next is rowing followed by deadlift. Rowing பண்ணும்போது make sure you hold wrist shoulder widthல பிடிச்சிட்டு 8, 9, 10. Now deadlift. 1, 3, 4. Second set. ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணி ஒரு 4 days ஆயிடுச்சு. பட் ஐ டிடன்ட் ஸ்கிப்.
Double rowing. Oh. Next, T-bar rowing. இதெல்லாம் போட்டு இப்போ தான் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறேன். பட் போட்டு இதெல்லாம் ஆயிடுச்சு. மசில் மெக்கானிக்கில் இருக்கும்போது போட்டது. செகண்ட் செட்டு another 20 ஆட் பண்ணியிருக்கு.
பயங்கர பசி. ஸோ ஜிம்மில் வந்து ரிவர்ஸ் grip புல் டவுனும் பேக் எக்ஸ்டென்ஷன் போடும்போது ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும் போதே பேசிகிட்டே பண்ணுவோம் அப்படின்ட்டு இருந்தேன். ஜிம் லாஸ்ட் வீக் 3 days போல் கொஞ்சம் மைண்ட் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக இருந்தது. பட் அதை நான் ரீசனாக சொல்ல விரும்பலை. பட் என் மைண்ட் செட் அப்படி தான் இருந்தது. சரி ஓகே, 4 days ட்ரெயின் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டேட் பேக் ஹோம். பட் ஐ மெயின்டைன் பண்ணேன். ஃபுட்டு, ஸ்லீப் அதெல்லாமே ப்ராப்பராக தான் இருந்தது. பட் ஒர்க் அவுட் பண்ணலை. ஸோ அதை பற்றி பேசும்போது தான் இப்போ நம்மளுக்கு மோட்டிவேஷன் இருந்தால் தான் ஜிம் போவேன் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்ருப்போம். பட் தட்ஸ் நம்ம சாப்பிட்றதுக்கோ இல்லை வந்து சில விஷயங்கள் ஹேபிட்டாக ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தேவை கிடையாது. ஸோ அந்த ஹேபிட் ஆக்கிறது தான் விஷயமே. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், காலையில் எழுந்திரிச்சிட்டு காலையிலையோ ஈவினிங்கோ ஜிம் போகிறதுக்கு முன்னாடி எழுந்துட்டு நம்ம ஜிம்மில் போய் என்னென்னலாம் பண்ணுவோமோ அதெல்லாம் நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் நினச்சே டயர்டாகி இன்றைக்கி ஜிம் போவேணாம் அப்படின்னு விட்டுருவோம். நான் இருந்திருக்கேன் அந்த மாதிரி. இது மோஸ்ட் ஆஃப் யூ எப்படின்னு தெரில. பட் எனக்கு இந்த மாதிரிலாம் என்னென்னா, நான் நடக்க போகிற இதெல்லாம் நடக்குமோ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சி இல்லை இன்றைக்கி ரெஸ்ட் விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிருவேன். எப்போனா என்னோடய மோட்டிவேஷன் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா. ஸோ ஏதாவது ஜிம்மை ஸ்கிப் பண்ணுறதுக்கு காரணம் தேடுறதுக்கு சொல்கிறேன். பட் அதுவே இப்போது வந்து ஏதோ ஒரு ஃபோக்கஸ்டு கோலாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு பர்பஸோடு ஜிம் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரீசன் எக்ஸ்கியூசஸ்லாம் வந்து கண்ணிலே வராது. ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு இது தான் வரும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் லிவ் இன்சைட் யுவர் ஹெட். Go out, try out and experience. Maybe that will surprise you. நம்ம மைண்ட்லேயே நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம். பட் அதுதான் நடக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அங்கே என்ன வேணால் ரியாலிட்டியில் அதுதான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதுதான் சொல்ல வரேன். டோன்ட் லிவ் இன்சைட் யுவர் ஹெட். எதுவாக இருந்தாலும் ஓகே, ஜிம்முன்னு கிடையாது, எந்த விஷயமா இருந்தாலும் அதை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஓகே இது வராததை டிசைட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 4 நாள் ஜிம்முக்கு போகாததுக்கான ரீசன் நான் சொல்லலை. நான் போகலை. பட் அது அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருப்பேன் அப்படின்லாம் நான் சொல்லலை. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே அரைப்பெடல் அடித்து தான் ஓரளவுக்கு கற்றுக்கிருக்கிறேன். ஸோ ஐம் ஸ்டில் லேர்னிங். எனக்கு ஏதோ தெரிஞ்சதை மக்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். நாளைக்கு செஸ் கிளாஸில் பார்ப்போம். டோன்ட் லிவ் இன்சைட் யுவர் ஹெட்.